பனிப்பொழிவு ஏற்பட்டா அதுல துள்ளி குதிச்சு விளையாடுற சுகமே தனி. மிருதுவா இருக்கிற பனி எடுத்து பந்தாக்கி யார் மூஞ்சில எதுவும் அடிக்கலாம். பனியில சொயின்னு சறுக்கி ஒயின்னு போலாம். ஆனா பல நேரங்கள்ல நம்மள ஜாலியாக்குறதுக்கு பனில சறுக்கிட்டு போய் அவங்க காலியாடுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா சறுக்கிட்டு வருமோ அவ்வளவும் துக்கமாயிடும் நிக்கும் போது. பேலன்ஸ் இல்லாம வந்து பேலன்ஸ் போயிடுச்சுன்னா வாங்குற அடியும் மாங்குன்னு இருக்கும். டியூப்ஸ் அண்ட் பனியோட காம்பினேஷன் வார்த்தையால விளக்க முடியாத அளவுக்கு ஃபன்னியா இருக்கும். ஆனா சரியான முறையில அதை செய்யலன்னா உங்க டியூபும் பஞ்சர் ஆயிடும். புரிஞ்சிடுச்சா? நிஜமாவா? கலகரிங்க போங்க. என் கூட சேர்ந்து நீங்களா நிக்கணும்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனா ரோலர் பிளேட்ஸ்ல 3 விதமான ஃப்ரிக்ஷன் இருக்கு. முதல்ல ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஃப்ரீயா ரோலர் சுத்தும் போது அதன் மூலமா உருவாகக்கூடிய உராய்வு. அடுத்தது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நீங்க ரோலர் பிளேட ஸ்டாப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான ஒரு உராய்வு. அடுத்து 3வது வகை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அது எப்படின்னா நீங்களே பாத்துருங்களேன். பயிற்சியாளரும் பிளேயர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லி தராங்க. விளையாட்ட கவனமா விளையாடுங்க. இது இந்த விளையாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல தோல்வியில இருந்து தப்பிக்கிறது இருக்கட்டும், முதல்ல வலியில இருந்து தப்பிக்கணும்ல. வால் இல்லாத பாலுக்கு எதுக்கு வாலிபால்னு பேர் வச்சாங்க? அதையாம அவர்கிட்ட போய் கேக்குற? சீரியஸான நம்மளோட இந்த ஷோல உங்களை மறந்து நீங்க அஹான்னு சிரிப்பீங்க, உங்களை மறக்காம நீங்க ஓஹோன்னு சிரிப்பீங்க. ஆச்சரியமா ஓன்னு சொல்ற தருணமா இருக்கு. இப்படி போடுறதுக்கு பேரு சர்வீஸ்னு சொல்றாங்க. இதுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. ஆஹா, சொன்னது மயங்கிட்டாரே. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு வாலிபால் ஸ்மாஷ்க்கு ஏகப்பட்ட பவர் தேவை. அண்ட் அந்த பவரை எப்படி நாம உருவாக்க முடியும் அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ண முடியும், இந்த அடிப்படைக்கெல்லாம் காரணமா இருக்கிறது கினமேட்டிக் செயின் தான். எனக்கும் இந்த பேர் புதுசுதான்ப்பா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இத பாருங்க, மடத்தனங்கிற ஆபத்து உங்களை எங்க வேணா எப்ப வேணா எப்படிப்பட்ட இடத்துல வேணா தாக்கலாம். பிரான்ஸ் ரஷோ, பிரான்ஸை சேர்ந்த ஒரு தையல்காரர். மடத்தனம் அவரை கூட விட்டு வைக்கல. அவர் தனக்குத்தானே ஒரு ஃபிளையிங் சூட்டை தச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதை அவரே மாட்டிக்கிட்டு ஐஃபில் டவர்ல இருந்து டெஸ்ட் பண்றதுக்காக குதிச்சிட்டாரு. ஆனா பரிதாபம் என்னன்னா அவர் முயற்சி வெற்றி அடையல. அதே மாதிரி ஸ்டூபிடிட்டிங்கிற ஆபத்து உங்களையும் நெருங்க கூடாதுன்றதுக்காக தொண்டை கிழிய நான் விளக்குறேன். அப்பதான் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும். டேக் கேர் அண்ட் ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க.